வணக்கம் திரு விஜய் அவர்களே. யூ நீட் பீஸ் ஆஃப் மைண்ட். பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு யுவர் சக்சஸ். அதை நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். நீங்கள் மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே உங்களுக்கான வெற்றி நிச்சயம். ரெண்டு விஷயம் இப்போ உங்க மனசுல இருக்கிறது. ஒண்ணு, கரூர் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஊடகங்களின் வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இப்ப இருக்க சூழ்நிலையில கரூர் போனீங்கன்னா, கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டவங்க, அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதி சிறு தெருக்களாக இருக்கலாம். அந்த தெருவுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இப்போ பழையபடி மக்கள் ஆர்வத்துல ஏராளமான பேர் வருவாங்க. முதலில் நடந்த அதே போன்ற நிகழ்ச்சி ஏதேனும் சிறு அளவில் நடந்தால் கூட அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் தவிர்ப்பதற்கு சென்னைக்கு அவர்களை வரவழைத்தால் விஜய் இன்னும் அறிவிப்பது பாரு அப்படிம்பாங்க. வீட்டிலேயே இருந்து போறான், வீட்டுக்கு வர சொல்றாரு அப்படி சொல்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ பொதுவான ஒரு இடத்துல வரவழைச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி நிவாரண தொகை கொடுத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு துக்கத்திலையும் ஒரு சிறு ஆறுதலாக இருக்கும். நேரில் பார்த்து சொன்னாரு, பேசினாரு அப்படின்னு இருக்கும். உங்களுக்கும் ஒரு மனநிறைவா இருக்கும். இரண்டாவது, உங்களுக்கு ஒரு கட்சியை பொறுத்தவரை ஆணிவேர் பலமாக இருக்க வேண்டும். ரூட். அப்பொழுதுதான் கட்சி என்கிற மரம் பலமாக இருக்கும். அதற்கு நீங்கள் அடிப்படையை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஒரு அட்வைசரி கமிட்டி ஏற்படுத்துங்க. அந்த அட்வைசரி கமிட்டி நம்ம பழைய எக்ஸ் எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு அந்த கமிட்டி ஆரம்பிங்க. அதன் தலைமை பொறுப்பை உங்களது அப்பாட்ட கொடுங்க. அவர் விஜயகாந்த் என்கிற மனிதனை உருவாக்கியவர். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. மிகுந்த அனுபவசாலி. அவர் பொறுப்பை கொடுங்க. அவர் ஒருத்தர் தான் நீங்க நல்லா இருக்கணும்னு உண்மையில் நினைக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ அந்த அட்வைசரி கமிட்டி உங்களுக்கான நீங்க இப்ப என்னெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரபிள் இருக்குதோ அது எல்லாத்தையும் அந்த அட்வைசரி கமிட்டி மேனேஜ் பண்ணிக்கும். டெசிஷன் மேக்கிங்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க பொதுமக்களை சந்திக்கிறீங்க, உங்களுடைய பிளான், உங்களுடைய ஐடியாவை அப்படியே நீங்க அட்வைசரி கமிட்டிட்ட சொல்றீங்க. இது மாதிரி செய்யணும், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன ஏற்பாடோ செய்யுங்கன்னு சொல்றீங்க. அவங்க செஞ்சுவாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உள்கட்டமைப்பு வலிமையா இருக்கும். கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்டம், மாவட்டம், இப்படி அனைத்து அடிப்படையில உங்களுடைய தொண்டர்களை வலிமையாக்கி அவர்களுக்கு ஒரு பயிற்சி அளித்து உங்களுக்கு தேவையான ஒரு மீட்டிங் போறீங்கன்னா எப்படி வைகோலாம் வச்சிருப்பாரோ, எப்படி டிஎம்கே இருக்காங்களோ, எப்படி ஏடிஎம்கே இருக்காங்களோ, அது போல பாதுகாப்பு படைவர்கள் ஒரு ராணுவ கட்டமைப்பு மாதிரி ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். வைகோ பேசும்பொழுது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, எப்ப பாதுகாப்பு படைவர்கள் எங்க பாக்கீங்க பாருங்க, அந்த சலசல படம்னா தான் அடுத்த வார்த்தை பேசுவேன்னு சொல்லி அப்படி நிறுத்தினாங்கன்னா பின் ட்ராப் சைலண்ட் ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அட்வைசரி கமிட்டிக்கு ஒப்படைச்சு அதெல்லாம் நீங்க அவங்களுடைய கைடன்ஸை கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில, சினிமாவில் நீங்க சிறந்த ஒரு பணியாற்றிருக்கீங்க. அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அரசியல் இருப்பதற்கு ஒரு சரியான நம்பகத்தன்மையான சபார்டினேட்ஸ் வேணும் உங்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஃப்ரீ பேர்ட் ஆயிருவீங்க. உங்களால சுலபமாக செயல்பட முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.